ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோவை நாட்டு ஸ்பெஷல், அது கொங்கு நாட்டு ஸ்பெஷல். அது அரிசி பருப்பு சாதம். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்துடலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அரை டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அதனால் ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு களைஞ்சி வச்சுருக்கேன். சோம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு இதை தாளிக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை இதை தாளிக்கணும். இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். கடைசியில் நான் தேங்காய் போடணும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஆயில் ஊற்றிருக்கேன். 2-3 கிராம்பு போட்டிருக்கேன். பட்டை சின்ன சின்னதாக தான் இருக்குது, 2 பட்டை போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒன்றையும் பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இருக்கு. இதுக்கு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இதுக்கு காரப்பொடி எல்லாம் போட போகிறதில்ல. சாம்பார் பொடி, தனியா பொடி எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் இந்த பச்சை மிளகாயும் இந்த காஞ்ச மிளகாயும் தான் இதுக்கு தாளிப்பு. இதுதான் காரம். அதுக்கு அதை தாராளமாக போட்டுருக்கேன். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இது கோயம்புத்தூர் சைடு, சேலம், ஈரோடு அந்த சைட்லாம் இந்த சாதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதே கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் தான் இதுக்கு பேர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், இது ஒரு மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இஞ்சி நம்ம சாம்பார் பொடி, தனியா பொடியெல்லாம் போட்டோன்னா அது சாம்பார் சாதம் மாதிரி போயிடும். அதனால் சாம்பார் பொடியெல்லாம் இல்லை. இதுக்கு வெறும் இந்த பச்சை மிளகாய் அந்த காரமே அது சரியாக வரும். வெங்காயமும் வதங்கிட்டு நம்ம தக்காளி போட்டுருக்கோம். தக்காளியும் சேர்ந்து வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டா இதையும் நல்லா வதங்கிடும். உப்பும் நல்லா கரைஞ்சிடும். தக்காளி, வெங்காயம், உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இதையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறேன். ரொம்ப வேண்டாம், கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ எப்படி வெந்திருக்கு பார்த்தோம்னா நல்லா வெந்துட்டு நல்லா வாசனை வருது. ஸோ இதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றிடலாம்.
இதில் 1 கிளாஸ் அரிசி போட்டேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு 1/2 கிளாஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு 1 கிளாஸ். இது வந்து குழைவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிரியாணி மாதிரி உதிரியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மி ஊற்றிக்கேன். குழைவாக வேணும்னா அதுக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது பிரியாணி மாதிரி வேணுங்கிறதுனால போட்டிருக்கேன். உப்பும் போட்டாச்சு. இப்போ கொதிக்கவும் ரைஸ் போட்டுடலாம். மூடி வச்சிடுறேன். எப்படி தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கரைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசி பருப்பையும் இது பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியும் பருப்பையும் போட்டோம். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கூட கட்டி கொடுக்கலாம், வெளியில் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம். நான் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் நான் வந்து சொல்வேன். அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும்ட்டு, சரி அது மாதிரி பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அரிசி சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு, இப்போ பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அப்புறமா நம்ம அந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ண வேண்டியதான். அது கொதிச்சு கொஞ்சம் வேகட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கிறது. இப்போ நம்ம வந்து பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் வாசனை, டேஸ்ட் நல்லா. தேங்காய் கொஞ்சம் பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதையும் அப்படி போட்டுட்டு சாப்பிடும்போது வாயில் கடிபடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதையும் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் கூட நெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் போதும். ஏன்னா இதுலேயே பாதியும் வெந்துடுத்து. 2 விசில் போதும். முடியலாம். வெயிட்ரு போட்டுறேன். 2 விசில் வந்தவுடனே எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு. 3 விசில் ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டீம் போயிட்டு இப்போ எப்படி இருக்கும் பார்ப்போம். எப்படி இருக்கு வாசனை? சூப்பராக இருக்குமா வாசனை? உதிர் உதிராக இருக்கு. பிரியாணி இது அதை அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா கொங்கு நாட்டு டிஷ் இது. கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம். கொங்கு நாட்டில் வந்து இதை பிரியாணின்னே சொல்லுவாங்க. கொங்கு நாட்டு பிரியாணி மாதிரியே ரொம்ப எல்லாமே சிம்பிள் ஐட்டம் தான். பாருங்கள் எவ்வளோ உதிர் நார்னா அவ்வளோ சூப்பராக உதிராகிடும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், பேசிகிட்டே ஆகணும். இப்போ இதை எப்படி நெய் கொஞ்சம் ஊற்றினேன் முதல்லையே. நம்ம சாப்பிடும்போது கூட கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு போனாக்கா ஈஸியாக காலைல டக்குன்னு 1 பாட்டில் தான் பண்ணுறோம். அதை பண்ணி கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து தோரம்பருப்பு பதிலாக அவரைப்பருப்புன்னு ஒன்று போடுவாங்க. நமக்கு அவரைப்பருப்பு இங்கே கிடைக்கல, அதனால் தோரம்பருப்பு போட்டேன். பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவரைப்பருப்பு இல்லைன்னா தோரம்பருப்பு போடலான்னாங்க. நான் தான் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.